பல்வேறு கோயில்களுடைய நந்தியுடைய அமைப்பு பார்க்கவே வந்து காளையனுடைய அழகான அந்த உருவ அமைப்பு இருக்கும். ஆனா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் வசூர் என்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு அப்படியே நேர் எதிர்புறமா உள்ள இந்த நந்தியுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சற்றே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது வந்து நந்தியினுடைய முக அமைப்பு மாதிரி இல்லாம கொஞ்சம் கனத்த உருவம் கொண்ட ஒரு நந்தி போன்றுதான் இருக்கும். இதனுடைய முக அமைப்புமே வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் காணப்படும். இந்த சிவலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள பல ஆண்டுகளா புதைந்து இருந்திருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் இதை வந்து எடுத்து வழிபட்டு இப்போ வந்து கோயில் கட்டிட்டு இருக்காங்க. வசூர் மலை மேலேயே வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய சிற்பமும் சிவனுடைய சிற்பமும் இருந்திருக்கும். அதை வச்சு நம்ம சொல்லியிருப்போம் இந்த மலையை சுற்றி எண்ணற்ற சிவாலயங்கள் வந்து இருந்திருக்குன்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம். அதற்கு சான்றாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த மலைக்கு பக்கத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கமும் அதற்கு எதிர்புறமா மிக பிரம்மாண்டமான உருவம் கொண்ட ஒரு நந்தியினுடைய சிற்பமும் இங்க இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து அரிதான ஒரு சிற்பம்னே சொல்லலாம். ஏன்னா பல்வேறு இடங்கள்ல உள்ள நந்தியினுடைய முக அமைப்பு மாதிரி இல்லாம இது சற்றே வித்தியாசமா இருக்கு. இதற்கு பின்னாடி எண்ணற்ற விடயங்கள் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா பார்க்க தான் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க. வணக்கம்மா. இந்த நந்தியோடைய சிற்பமும் இந்த சிவலிங்கமும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்து வச்சாங்கம்மா? அது வந்து இப்ப எடுத்து வச்சு ஒரு 15 வருஷம் ஆகும். 15 வருஷம் ஆயிடுச்சு. மண்ணுக்குள்ளதான் இருந்தது. மண்ணுக்குள்ள அந்த மண்டலம் அடிச்சிருக்காங்க. அதான் வெளியே தெரிஞ்சிருந்தது. கொஞ்சம் தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. கொஞ்சம் தான் தெரிஞ்சிருச்சு. இல்ல இங்க வந்து இந்த சிவலிங்கம் மட்டும்தான் இருந்துச்சா இல்ல வேற கோயில்லாம் இருந்ததா? சாமி எல்லாம் இருக்குது. இன்னுமே வந்து மண்ணுக்குள்ள பல சிற்பங்கள் இருக்குதான். ஆனா உங்க கண்ணுக்கு தெரியப்பட்டு தென்பட்டு வெளியில வந்ததுதான் பாத்தீங்கன்னா இந்த சிவலிங்கமும் இந்த பழமையான உருவமைப்பே வித்தியாசமா இருக்கிற இந்த நந்தியும் தான். இந்த ஊருக்கு வந்து மிக சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மலையும் இந்த சிவலிங்கமும் இந்த நந்தியும் தான். என்ன காரணம்னா ரொம்ப ரொம்ப பழமையான இது. அது மட்டும் இல்லாம ராஜராஜ சோழனால் மாமன்னன் ராஜராஜ சோழனால் கைப்பட பூஜை செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கம் தான் இது. அதற்கான சான்றே வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையில வந்து பதிப்பிச்சிருக்காங்க. நிச்சயம் இந்த பழமையான இந்த சிவலிங்கமும் இந்த நந்தி பெருமாளும் வந்து பாத்தீங்கன்னா மேலும் சிதைவிடாம நல்ல முறையில வழிபாட்டுக்கு வரணும். ஏன்னா எத்தனையோ ஆண்டுகள் மண்ணுக்குள் புதைந்திருந்து வெளியில வந்திருக்குன்னா நிச்சயம் ஒரு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் நல்லதே நடக்கட்டும். 3வது தலைமுறை வருது. நிச்சயம் நல்லதே நடக்கணும். அம்மா நிச்சயம் நல்லதே நடக்கட்டும். நான் வரேங்கம்மா. நல்லபடியா நடக்கட்டும். நீங்க வந்து சிவா நல்லதே நடக்கும். அதுக்கு அவருக்கானதை அவரே செஞ்சுக்குவாரு. அவ்வளவுதான். நம்ம அவருக்கு முன்னாடி எல்லாம் ஒரு துரும்பு கூட கிடையாது. அவருக்கு எந்த நேரத்துல யாரு வரணும், யார் இதை எடுத்து வைக்கணும், யாரு வந்து இதை பத்தி சொல்லணும்ன்றத முடிவு பண்றது யாருன்னா அவருதான். உட்கார்ந்த இடத்துல அவர் பண்றாரு.